வணக்கம். நம்ம ஜென்ரேட்டர் அடிக்கடி இங்கே கண்டினியூவாக ஹெச்டி சர்வீஸ் இருக்கிறதுனால ஜென்ரேட்டர் ரீசார்ஜ் பண்ணதுக்கும் வண்டிகளுக்குள்ள வெஹிக்கிள் ரீசார்ஜ் பண்ணதுக்கும் ஒரு பேட்ரி சார்ஜர் வாங்கினோம். இது வாங்கி 6 மாதம் ஆச்சு. கழிஞ்ச வருஷம் ஆகஸ்ட் மாதம் வாங்கினது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. யாராவது பேட்ரி சார்ஜர் வேணுன்னா வாங்கிக்கோங்க. இதில் ஆம்பியர் நம்ம எவ்வளோ ஆம்பியர், ஃபுல் ஆம்பியர், இது கெப்பாசிட்டி 10 ஆம்பியர். இதில் 12 வோல்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக மாறும், 24 வோல்ட். அதாவது டபுள் பேட்டரி போட்டு நீங்கள் 12 வோல்ட் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். 24 வோல்ட்னா சிங்கிள் பேட்டரினா சிங்கிளுக்கு மாறிடும். இது மெயின் ஆன் ஆஃப் தான். இது மதுரையிலேருந்து ஒரு ஆள் சப்ளை பண்ணாங்க. நல்லா இருக்குது. நீங்கள் யாராவது வாங்கணும். இதில் பேக் சைடு இதில் லோ கட்டு ஹை கட்டுன்னு இருக்கும். ஹை கட்டுனா ஒரு 15 சம்திங் பாயிண்ட் வோல்டேஜ் வரும் சிங்கிள் பேட்டரிக்கு. லோ கட்டுனா ஒரு 14 புள்ளி இது தான் வரும். லோ கட்டுனா ஃபுல் பேட்ரி டவுன் ஆகிட்டுனா லோ கட்டில் போட்டு ஓட்டணும். கொஞ்சம் லேட்டாக சார்ஜ் ஆகும், ஆனால் ஃபுல்லாகிடணும். இப்போ ஒரு நல்லா ஹை வோல்ட்டு கொஞ்சம் ஓரளவு நார்மலாக 11 வோல்ட்டு இருக்குன்னா ஹை கட்டில் போட்டு குயிக்காக சார்ஜ் பண்ணி விட்டுறலாம். இது சீரியல் நம்பரு இந்த ஸ்ரீலக்ஷ்மி பவர் டெக் அண்ட் gmail.com கெப்பாசிட்டி இருக்குது. இன்புட் டிசி 12 வோல்ட் 24 வோல்ட் டிசி, மாடல் நம்பரு, சார்ஜரு, இது அதில் உள்ள ஜிமெயில் அட்ரஸும் இது இருக்குது. நல்லா ஒர்க் பண்ணுது. அதனால தான் சரி ஒரு வீடியோ போட்டுடலாம். யாருக்காவது சார்ஜர் வாங்கணும். சில ஜென்ரேட்டர் கண்டினியூவாக ஆஃப்லேயே இருக்கும். சார்ஜிங் ஆல்ரேட்டரு நம்ம டெய்லி ஓட்ட மாட்டோம், வீக்லி ஒன்ஸ் ஓட்டுவோம். அந்த டைமில் நமக்கு ஏதாவது சார்ஜர் வேணால் இதை வாங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். 8700 நல்லா இருக்குது. இப்போ இந்த ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணி கொடுக்குறேன். இதில் இப்போ நம்ம பவர் கொடுக்கல. இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறோம். இது அங்கே கொடுத்தோன்னா அங்கே டிஸ்பிளே வரும். நம்ம அதுக்கு இந்த சார்ஜருக்கு பவர் கொடுக்கல. பவர் பாயிண்ட்னா தான் இருக்குது, கொடுக்காம தான் வச்சுருக்குறோம். ஆனால் இப்போ பேட்டரியில் எவ்வளோ வோல்ட் இருக்குங்கிறத நமக்கு காணிச்சிடும். பேட்ரி 12 வோல்ட் பேட்டரின்னு கொடுத்தோன்னா 12 வோல்ட் இண்டிகேஷன் வந்துடும். ஆம்பியர் சார்ஜ் ஆகலை. ஏன்னா இப்போ காட்டுறது இதில் ஆம்பியரும் நம்ம இன்புட் வோல்டேஜும் மாறி மாறி காட்டிகிட்டு இருக்கோம். அது கிராஜுவலாக மாறிக்கிட்டே இருக்கும் இந்த சார்ஜரில். இப்போ 10.6 பேட்டரி காட்டுது, ஆம்பியர் எடுக்கலை. அப்போ நம்ம என்ன நினச்சோன்னா இனி சப்ளை இதில் கொடுக்குறோம், பவர் கொடுக்குறோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ பவர் பட்டனை இது பண்ணியாச்சு. இனி இந்த இதில் இருக்க பவர் பட்டனை ஆன் பண்ணுறோம். பவர் பட்டனை ஆன் பண்ணோன்னா அதில் வோல்டேஜ் காட்டுது. இது ஃபுல் ஆம்பியர் வச்சுருக்கோம். ஆம்பியர் கண்ட்ரோல் பண்ணலாம் கொடுக்கலாம். 14.5 வோல்டேஜ் இருக்குது. நார்மலாக நமக்கு 11 வோல்ட் இருந்து இப்போ சார்ஜிங் ஆகுது. இது ஃபஸ்ட்டு டிசி வோல்ட்டு காட்டும். அதுக்கடுத்து இதில் 6.7 ஆம்பியர் இது எடுத்துக்கிட்டு இருக்குது சார்ஜிங். இது எப்போ 2 வோல்ட் 0 வோல்ட் வருதோ, 0 ஆம்பியர் வருதோ பேட்ரி ஃபுல் சார்ஜ் ஆகிட்டுன்னு அர்த்தம். இதில் இன்னும் லோ கட்டு ஹை கட்டுன்னு இருக்குது. நான் இப்போ நான் ஹை கட்டு விட, இது லோ கட்டில் தானடா இருக்குது. இப்போ நான் இந்த லோ கட்டு சுவிட்சை ஹை கட்டுக்கு மாற்றுறேன். ஹை கட்டுக்கு மாற்றும் போது என்ன ஆகும்னா அந்த வோல்டேஜோட லெவல் கூடும். சார்ஜிங் வோல்டேஜ் ஆம்பியரும் கூடும். இவ்வளோ நேரம் 9.2 எடுத்துகிட்டு இப்போ 9.8 ஃபுல் ஆம்பியர் எடுக்குது. அதுக்கேற்ற அளவு வோல்டேஜும் கூட்டிடும். அதை நம்ம 12 இப்போ 15 ஆகிட்டு, நேரமாக 14.4 தான் இருந்து ஹை கட்டு. இது குயிக் சார்ஜிங்க்கு. இன்னும் நமக்கு குயிக் சார்ஜிங் வேண்டாம். ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக போகிறோம். லோ கட்டு தான் பெஸ்ட்டு. எமர்ஜென்சி கை கட்டு போடுங்க. ஏன்னா நான் இப்போ திரும்ப லோ கட்டுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா நமக்கு லோ கட்டு போதும். 14.6 ஹை கட்டுனா 15.6 15.3 வோல்ட்டுக்கிட்ட வரும். ஆம்பியரும் ஃபுல்லாக போயிடும். ஃபுல் ஆம்பியரும் எடுத்துடும். அதாவது குயிக் சார்ஜிங் மாதிரி ஹை கட்டு. இன்னும் மோஸ்ட்லி லோ கட்டில் தான் போட்டு ஓட்டணும். நாங்கள் லோ கட்டில் தான் போட்டு ஓட்டுறோம். இது எதான்னா யாரும் வாங்கினோன்னா இவங்களோட இந்த பார்ட்டியோட நம்பர் கீழே கொடுக்குறேன். கொடுத்தாங்க, நல்லா இருந்து. இது உங்கள் ஏரியாவில் இதே மேக்கு என்ன ரேட்டுன்னு கேட்டுக்கிடுங்க. ஆனால் இது இருக்குது. நான் அவரோட நம்பர் கொடுக்குறேன். எதுவும் என்கொயரி புதுசாக யாரும் வாங்கினா அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டுருங்க. மதுரையில் உள்ளவர் பேர் மாரிமுத்து.
கேட்டு வாங்கிடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.